வணக்கம். ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்காவல் பகுதிகளில் நிலவி வரும் அடிமனை விவகாரம் தற்போது மீண்டும் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது. சமீபத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை கண்டித்தும் அடுத்தகட்ட சட்ட போராட்டங்களை முன்னெடுப்பது குறித்தும் ஆலோசிப்பதற்காக ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் அடிமனை போராட்டக் குழுவினர் இன்று மாலை ஸ்ரீரங்கத்தில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளின் விவரங்கள் இதோ. ஆர்ப்பாட்டம். நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வரும் வியாழக்கிழமை காலை ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது. பங்கேற்பாளர்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஸ்ரீரங்கம் நகரைச் சேர்ந்த அனைத்து கட்சி நிர்வாகிகள், அடிமனை மீட்பு குழு உறுப்பினர்கள் மற்றும் குடியிருப்போர் சங்கத்தினர் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். நோக்கம்: அடிமனை உரிமைகளை மீட்டெடுக்கவும் சட்ட ரீதியான தீர்வுகளை விரைந்து எட்டவும் இந்த போராட்டக் குழுவினர் தீர்மானித்துள்ளனர். ராஜகோபுரம் அருகில் நடைபெற உள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தால் ஸ்ரீரங்கம் பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. ராமநாதன் பத்திரிகைத்துறை எல்லாத்தையும் கையில வச்சு பொதுல செஞ்சுட்டு இருந்ததுனால 2 பேரும் போய் அவ்வளவு டாக்குமெண்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் தான் நாங்க மக்கள் போய் கொண்டு இன்னைக்கு 2003ல இருந்து நாங்க போராடிட்டு இப்ப நம்ம எல்லாம் இது பண்றோம். இவ்வளவோ விழிப்புணர்வு எவ்வளவு போராட்டம் நடத்தி அப்பதான் எனக்கு என்ன சந்தோஷம். நான் இவ்வளவு பேர் வந்தது 10 பேர் நானே ராமநாதன் போராடி இருக்கோம். 10 பேர் இத்தனைக்கும் நான் 10 பேர்த்துல 3 பேர் எனக்கு 4 பேருக்கு வீடு போறேன். சொந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் சொந்த வீடு கிடையாது. நான் அந்த 23 26 வருஷமா நான் போராடிட்டேன். 21 வருஷமா என் வீட்டு ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் வந்து பாத்துருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க போராடிட்டு இருக்காங்க. நாங்க எங்களோட கோரிக்கை அரசியல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீதிமன்றத்துல இவ்வளவோ அவர் வாதாடிட்டாரு. ஆனா யாராவது அவங்களுக்கு மரியாதை கொடுத்துருவாங்க. யாருமே 50 பேர் 60 பேர் 30 பேர்ல இது நடந்த வரைக்கும் விட்டுருவாங்க. கோயில் அறநிலையத்துறை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கோயில் முனை குடியிருப்போர் சங்கத்துல நான் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு நோட்டீஸ் கொடுப்பான். கொடுத்து காலி பண்ணுவான். நம்ம பக்கத்துல என்ன செய்வாங்க, அவன் தான் போயிட்டு போறான். அதை எடுத்துட்டு அந்த 10 பேர் எடுத்த போயிட்டு கோர்ட்ல காட்டி அந்த தெருவை 100 பேருக்கு நோட்டீஸ் கொடுப்பான். போலீஸை கொண்டாந்து இறக்குவான், வக்கீல்களை கொண்டாந்து இறக்குவான். இன்னைக்கு அறநிலையத்துறையை எழுத்து நமக்கு யார் வாதாடுறா தெரியுங்களா? ஜோதி, சண்முக சுந்தரம், வில்சன், மிகப்பெரிய திமுக வக்கீல் அறநிலையத்துறையில நியமிச்சிருக்காங்க. பெரிய ஜாம்பவான்கள். அவங்க கேஸ போக்க விட மாட்டாங்க. எப்படி பேசணுமோ எப்படி வேணாலும் பேசுவாங்க. அதனால நம்ம விழிப்புணர்வு வரலன்னா நம்ம இன்னும் இந்த இதை இது பண்ணி எல்லாரும் சொல்றாங்க. இப்ப எங்க தெருவில் எடுத்துக்காங்க, மேட்டு தெரு, கன்னியப்பன் தெரு, கீழவாசல்ல இருந்து இதெல்லாம் ஒண்ணுமே அவங்கள்ட்ட நான் பேசி பாக்குறேங்க. அடையாங்க நீங்க எங்களுக்கு வந்துருவாங்க. என்ன செய்வோம் தெரியுமா? இவ்வளவு பெரிய எம்எல்ஏ எம்பி சொத்தையே எடுத்துறாங்க. கோயில் அறநிலையத்துல ஒன்றும் பண்ண முடியல. முதல்ல நம்மள்கிட்ட விழிப்புணர்வு வரணும். போராட்டங்கிறது வேற. இதுல இருக்க பாதி பேர் நாளைக்கு போராட்டம்னு வந்தா கொஞ்சம் இதா இருக்கும். அதுக்கு நாங்க கொண்டுக்கிறோம். தைரியமா வர்றதுக்கு நாங்க அதனால நீங்க ஆதரவு கொடுங்க. இங்க வராதவங்க அந்த தெரு மக்கள்கிட்ட சொல்லுங்க. இல்லைன்னா வீடு போயிடும். அவ்வளவுதான். சும்மா விட மாட்டான் அறநிலையத்துல. இன்னைக்கு லட்டு மாதிரி இது வரைக்கும் எந்த ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தீர்ப்புமே கோயிலுக்கு ஆதரவா வரல. ஆனா இந்த தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்பு வந்துருச்சு. அதை வச்சு என்ன ஆட்டம் ஆடலாம். அறநிலையத்துறையில நான் கேட்டேன், அவங்க வக்கீல்தான். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு நினைக்கவே இல்லைங்க. தீர்ப்பா அவன் என்ன நினைச்சிருக்கான்னா ஒண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஆதரவா வரும், அதனால பயந்துட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா அவனுக்கு இவ்வளவு பெரிய தீர்ப்பு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கோயில்காரங்களுக்கு இது மாதிரி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு பயங்கரமான 100% விட 500% லாபம் எங்களுக்கு வேங்கலாம். அதனால நம்மளாவது விழிப்புணர்வு இது பண்ணிட்டு அவன் இருக்கான், இவன் இருக்கான், இந்த கட்சி இருக்கு, இந்த கட்சி இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஓரோட வரலன்னா நம்மள்கிட்ட வீடு கிடையாது. இதுல இன்னொரு விஷயம், நம்ம எல்லாமே அரசியல் கட்சி, ஜாதி கட்சி எல்லாம் வந்துருக்கோம். அரசியல் வேறு, வாழ்க்கை வேறு. நல்லா தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைன்னா நம்ம வீடு, வீடு இல்லைன்னா நம்ம அரசியல் என்ன பண்ண சொல்லுங்க. அதை மூலம் புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு அமைச்சராக, ஆளுங்கட்சி அமைச்சராக இருக்கட்டும், முதல்ல அவங்களுக்கு தகவலை கொடுங்க. எங்களோட கோரிக்கையை மூலம் நிறைவேற்றுங்க. இல்லைன்னா எங்களுக்கு வீடு கிடையாது. அப்புறம் நான் எலெக்ஷனுக்கு வேலை செய்யறேன். அதை மூலம் கொண்டு போங்க. மாவட்ட செயலாளர், மாநில வரைக்கும் கொண்டு போங்க. அதனால ஒத்துமையா இருப்போம். நாளைக்கு முடிஞ்சவங்க
எல்லாத்துட்டையும் சொல்லுங்க இங்க வந்திருக்கவங்க. அதனால தைரியமா வாங்க, உங்களை எந்த இதுலயும் மாற்றி விட மாட்டோம், இல்ல இதுக்கோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா வாங்க. இங்க வராதவங்கள்ட்ட சொல்லுங்க, கருத்து வேறுபாடு இல்லாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து செய்வாங்க.